ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்வீட்னா ப்ரௌனி சொல்ல போகிறோம். சாக்லேட் ப்ரௌனி. ஒரு 50 கிராம் போல் பட்டர் எடுத்திருக்கேன். அந்த பட்டரோட டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா 100 ருபீஸ் டைரி மில்க் இருக்குல்ல, அது ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டா உங்களுக்கு தெரியுது பாருங்கள், பட்டர் மெல்ட் ஆகுறது. அந்த மெல்ட் ஆகும்போதே நான் என்ன பண்ணிடுறேன்டா, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் வேகமாக வச்சோடனே உங்களுக்கு தெரியும், ஆஃப் பண்ணிடுறேன். அப்படி ரொம்ப கொதிச்சா வந்து பட்டர் வந்து நெய்யாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொதிக்க விடக்கூடாது. ஓகேவா? எடுத்துகிட்டு இப்போ வந்து தனியாக வச்சுட்டு நம்ம அப்படியே கலந்து விட்டணும். அதிலே வந்து நமக்கு மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி கலந்து விட்டோன்னா ஒரு கட்டிலாம் இல்லாமல், லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதை தனியாக வச்சு ஆற விட்டுடணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு சில்வர் பவுல் இல்லாமல் பிளாஸ்டிக் கேஸ் பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். முட்டை உடச்சி ஊற்றினோன்னா அதை வந்து 1 ஸ்பீட்லேயே பிளெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 முட்டைக்கு வந்து 3/4 கப் மாதிரி சுகர் எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதுக்கு வந்து நல்லா சீனி கரையிற வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். தெரியுதுங்களா? 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இதை நல்லா கரையிற வரைக்கும் லேசாக அடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு ஒரு 1/4 கப் எடுத்துக்கிறேன். அதில் எடுத்துக்கிட்டு நல்லா பீட் பண்ண விட்டுறணும். இப்போ வந்து இதில் வந்து காஃபி தூள் ஆட் பண்ணுவாங்க. வீட்டில் வந்து காஃபி எசன்ஸ் இருந்துச்சு, அது நல்லா ஒரு மூடி ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மாதிரி நல்லா பீட் பண்ண விட்டுக்கிறோம். பீட் பண்ணிவிட்டு சுகர் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் இதான் அளவு, நம்ம போட்டிருக்க அளவுல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொக்கோ பவுட்ரு 1/4 கப்பு இருக்குல்ல, மெஷர்மெண்ட் கப்புக்குள்ள 1/4 கப்பு எடுத்துக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா அது வந்து கொஞ்சம் ஆறின பிறகு இப்போ பட்டரையும் சாக்லேட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னா, மைதா மாவு இருக்குல்ல, மைதா மாவு வந்து 250 ml கப்லேயே 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துடணும். மெஷர்மெண்ட்டு தான் முக்கியம் பேக்கிங் பொறுத்த வரைக்கும். இதே எனக்கு வந்து 3rd அட்டம்ப்டாக தான் எனக்கு ப்ரௌனி ரெசிபியே வந்துச்சு. இப்போ வந்து இதை ஒரு டின்னில் வந்து ஆயில் அப்படி இல்லாட்டி பட்டர் பேப்பர் போட்டுக்கணும். என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைங்கிறதுனால ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மிக்சரை போட்டு தென் வந்து சாக்லேட் இருந்துச்சு, மில்க் சாக்லேட், அதை போட்டு வச்சுட்டேன். ஓடிஜியில் எப்படி பண்ணோன்னா டபுள் ராடையும் வந்து ஹீட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மெஷர்மெண்ட் இதே வச்சுக்கோங்க. இன்ஷால்லா யாராச்சும் தெரிஞ்சவங்க அதாவது ரிலேட்டிவ்ஸ் கேட்டால் செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன். ஒரு பிஸ்னஸ் மாதிரி இல்லாட்டியும் சும்மா ஒரு பொழுதுபோக்கு யாருக்காச்சும் வேணுண்டா செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது பாருங்களேன், உள்ள டெக்ஸ்சர் எப்படி இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஓவர் பேக் ஆனாலும் நல்லா இருக்காது. ரேப் பண்ணி வச்சு வீடியோ எடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.